வணக்கம். இன்றைக்கி நம்ம குன்னத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். குன்னத்தூர் ஆட்டுச்சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வாரந்தோறும் திங்கட்கிழமை இந்த ஆட்டுச்சந்தை தொடங்குது. திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் போகிற பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் குன்னத்தூர் தாண்டி தான் போகணும். இந்த ஆட்டுச்சந்தையில் வாரம் நம்ம பால்குட்டி விலை நேரம்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரம் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா திண்டுக்கல்லில் இருக்கிற கண்ணனை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொடியாடு, எட்டைப்புறம் மாடு, சேலம் கருப்பு இந்த மாதிரி நிறைய ஆட்டுக்குட்டி விற்பனை கொண்டு வந்திருக்காரு. வாரம் நம்ம இவர்கிட்ட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. மழை லேசா எனக்கு காணமில்லைண்ணா. காணமில்லைண்ணா. வர வரைக்கும் மழைன்னு அவரு சொல்லி. ஆமாண்ணா, வெள்ளை கோயில் வரைக்கும் மழைண்ணா. வெள்ளை கோயில் வரைக்கும் மழையா? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில எவ்வளவு விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க? அண்ணா ஒரு 40 குட்டி கலர் கலரா இருக்குது. என்ன ராயக்குட்டி மட்டும் ஒண்ணு சொல்ல முடியுமா? அண்ணா நாட்டாடுண்ணா. நாட்டாடு. இப்ப நீங்க அதிகமா என்ன ரக ஆட்டு கொண்டு வந்திருக்கீங்க? அண்ணா எல்லாமே சரி இருக்குண்ணா. சரி இருக்கா? கையில வச்சிருக்கிறது இது நாட்டாடுண்ணா. என்ன ரேட் வருது? அண்ணா இது 2500 ரூபாய் வருதுண்ணா. கெடாயி. குட்டி 2500. ஆமாண்ணா. மூட்டு குட்டினா கம்மியா வரும்ண்ணா. மூட்டு குட்டினா கம்மியா வரும். நீங்க கையில வச்சிருக்க கெடாய் தானே? கெடாயிண்ணா. சரி. எத்தனை நாள் கெடாய்ங்க? அண்ணா இது ஒரு 20 நாள் இருக்கும்ண்ணா. வேற குட்டியுமே காட்டுங்க. அண்ணா கொடியாடுண்ணா. கொடியாடு. என்னண்ணா? கொடியாடு தானே? ஆமாண்ணா, நார்மல் கொடியாடு தான். ரேட் வருது? அண்ணா இது இப்போ மூட்டு குட்டிண்ணா. 2 ரூபா வருதுண்ணா. 2 ரூபா வருது. ஃபைனலா என்ன ரேட் வருது? 1700 ரூபாய்னா கொடுக்கலாம்ண்ணா. இன்னைக்கு அதிகபட்சம் உங்ககிட்ட குறைஞ்ச விலையில என்ன ஆர்டர் இருக்கு? அண்ணா சேலம் கருப்பு. சேலம் கருப்பு குறைஞ்ச விலையில என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அண்ணா 1200. 1200 ரூபாய்க்கு உங்ககிட்ட ஆர்டர். ஆமாண்ணா. சரி. 1200 ரூபாய் குட்டி உங்களுக்கு காட்டுங்க. 1200 ரூபாய் வருதுண்ணா. அண்ணா இது ஒரு 5 நாள் இருக்குங்கண்ணா. 5 நாள் குட்டி 1200 ரூபாய் வருது. 10 நாள் குட்டினா அப்படியே ஒரு 1500 ரூபாய் 1700 ரூபாய் வரும். அவ்வளவுதான் வரும். ஃபைனலா என்ன ரேட்னா தரலாம்? 1000 ரூபாய்னா கொடுக்கலாம்ண்ணா. 1000 ரூபாய் கொடுத்துருவீங்க. பால் குடிக்குதுங்களா அது? ஆமாண்ணா, பால் குடிக்கிறது தானே. குட்டி பால் செட் ஆகுமா? செட் ஆகும்ண்ணா. கொஞ்சம் நம்ம தான் பக்குவமா பாத்துக்கணும். ஆமாண்ணா. நிறைய ஆட்டுக்குட்டி பார்க்கலாம். இது நான் சேலம் கருப்புண்ணா. சேலம் கருப்பு. இது என்ன ரேட் வருது? அண்ணா 2300 வருதுண்ணா. 2300. ஃபைனலா என்ன ரேட் தரலாம்? 200னா கொடுக்கலாம்ண்ணா. 200 2 ரூபாய்னா கொடுக்கலாம்ண்ணா. எத்தனை நாள் குட்டிங்க? அண்ணா இது ஒரு 5 நாள்ண்ணா. 5 நாள் குட்டி அந்த ரேட் வருது. ஆமாண்ணா. 10 நாள் குட்டிக்குள்ள வந்தாச்சா 1200 1000. ஆமாண்ணா. இதுங்க அண்ணா இது நான் கன்னி ஆடுண்ணா. கன்னி. ஆமாண்ணா. அடியில கன்னி வருது பாருங்க. ஆமாண்ணா. எத்தனை நாள் குட்டி? அண்ணா இது 1 மாசம்ண்ணா. மேய்ச்சலுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் பாலும் காமிக்கணும்ண்ணா. அண்ணா இது ஒரு 3200 வருதுண்ணா. 3 ரூபானா கொடுக்கலாம்ண்ணா. ஆமாண்ணா. அந்த பெருசு என்ன எடுத்துக்கணுமா? அந்த பெரிய குட்டி மேய்ச்சல் குட்டி. அந்த பெரிய குட்டி எடுத்துக்கணுமா? எங்கிருந்து வந்திருக்கீங்க? திருத்தணியில இருந்து வந்திருக்கீங்க. எப்படி சேனல் பார்த்து வந்தீங்களா? கண்டிப்பா சேனல் பார்த்து வந்தேன். ஜமுனாபுரிக்கு வந்தோம். ஜமுனாபுரி எல்லுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாட்டாடு வாங்கி போகலாம் அப்படின்னு. என்ன இவர் சேனல் பார்த்து வந்தீங்களா? இவர் வீடியோ உங்க வீடியோ பார்த்து. ஆமாண்ணா. எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப லாங்ல இருந்து நம்மளே தேடி வந்திருக்காப்ப, அதனால கொடுத்துருக்கேன். ஓகேண்ணா. நாட்டாடு குட்டிங்களா? ஆமாண்ணா, 2 ஒரே ஆட்டுக்குட்டிண்ணா. 2 ஒரே ஆட்டுக்குட்டி. என்ன ரேட் வருது? அண்ணா 2 4500 ரூபாய் வருதுண்ணா. 4500 ரூபாய். சரி, 4 ரூபானா பண்ணலாமா? ஒரு 4200னா பண்ணலாம். 200 ரூபாய் கம்மி பண்ணாலே 4200 கொடுக்கலாம்ண்ணா. 200. ஆமாண்ணா. ஏன் அது கம்மி ஆகுதா? இல்லண்ணா, ஒரு குட்டிக்கு 200 ரூபாய் கம்மி பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி தனியா கூட வாங்கும்போது 200 ரூபாய் கம்மி பண்ணலாம். மொத்த சேல் சொல்லும் போது 200 ரூபாய் கம்மியா தானே சொல்லுவேன். சரி. வேற ஏதாவது கொடியாடு குட்டி அந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க? இருக்குண்ணா. இதுங்க அண்ணா இது கொடியாடுண்ணா. செங்கொடிண்ணா. ஆமாண்ணா. அண்ணா 2700 ரூபாய் வருதுண்ணா. 2500னா கொடுக்கலாம்ண்ணா. வேற குட்டி என்ன காட்டுங்க? இது கரும்பூருண்ணா. இது கரும்பூர். கரும்பூர் அப்படின்னா கொடியாடு. கொடியாடு பேரு. ஆமாண்ணா. என்ன ரேட் வருது? அண்ணா இது 2700 ரூபாய் வரும். அண்ணா இது 25 நாள்ண்ணா. ஃபைனலா என்ன ரேட்? 2500னா கொடுக்கலாம்ண்ணா. திருத்தணியில இருந்து இவர் வந்திருக்காரு. ஆமாண்ணா. நீங்க என்ன எவ்வளவு ரேட் கம்மி பண்ணி கொடுப்பீங்க? அண்ணா அவருக்கு வேணா குட்டிக்கு 300 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. ஆமாண்ணா. ஆமாண்ணா. லாங்ல இருந்து வந்தா ஒரு 200 300 கம்மி பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. ஆமாண்ணா. நல்லா கேட்டுங்க.
லாங் இருந்து வர்றவங்களுக்கு அது நம்ம சேனல் பார்த்து வர்றவங்களுக்கு 200 கண்டிப்பா கம்மி பண்ணி தரேன்ற மாதிரி நிறைய குட்டிகள் இருக்கு, அதையும் பார்க்கலாம். சரிங்க, நான் வேற குட்டி இதை பார்க்கலாம். நான் சேலம் கருப்புண்ணா. சேலம் கருப்பு என்ன ரேட் வருது? அண்ணா 3200 வருதுண்ணா. 200 எத்தனை நாள் குட்டிங்க? அண்ணா இது 1 மாசம்ண்ணா. 1 மாசம் குட்டியே 3200. ஆமாண்ணா. இது மேட்சுக்கு வந்துருமா? மேய்ச்சல் வந்துருச்சுன்னா இருந்தாலும் ஒரு 10 நாள் பால் காமிக்கணும். மேட்சல் குட்டி எதுவுமே கொண்டு வர்றது இல்லைங்க. அண்ணா ஒவ்வொரு வாரம் வரும்னா ஒவ்வொரு வாரம் கிடைக்காதுண்ணா. மேய்ச்சல் குட்டி வரலைண்ணா. அந்த குட்டி வந்து மேட்சுக்கு வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அண்ணா மேய்ச்சலுக்கு வந்துருச்சு இருந்தாலும் ஒரு 10 நாள் பால் காமிக்கணும். ஓகேண்ணா. அந்த குட்டி எடுங்க. இதுங்களாண்ணா? அண்ணா நாட்டாடுண்ணா. இது நாட்டாடு. இது எத்தனை நாள் குட்டிங்க? அண்ணா இது ஒரு 20 நாள்ண்ணா. 20 நாள் குட்டி. என்ன ரேட் வருது? 2300 வரும்னா 2100 கொடுக்கலாம்ண்ணா. 2300 வருது, 2 ரூபாய் கொடுத்துருங்க. ஓகேண்ணா. குஞ்சு கிடக்குங்க. இது அண்ணா இது நாட்டாடு தானே? இது நாட்டாடு. இது என்ன எத்தனை நாள் குட்டிங்க? அண்ணா இது ஒரு 15 நாள்ண்ணா. 5 நாள். என்ன ரேட்னா ஃபைனல்? 2 ரூபா வரும்னா 1800 ரூபாய் கொடுக்குறோம்ண்ணா. 1800 பண்ணலாம். ஆமாங்க. எல்லா குட்டிக்குமே 200 100. ஆமாண்ணா 200 ரூபா மினிமம் 200 ரூபா கம்மி பண்ணலாம்ண்ணா. போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு விற்பனை எப்படி இருக்கு? விற்பனை கொஞ்சம் நார்மலா தானே இருக்கு. இவ்வளவு குட்டி இறங்கிட்டு இருக்கு, ரேட் கம்மியான மாதிரி தெரியுது. ஆமாண்ணா ரேட்டு கம்மி ஆனா அப்படின்னா எல்லாம் வெளியில இருந்து எடுத்து வந்துடுறாங்கண்ணா. இது ரெண்டு சேலம் கருப்புங்களா? ஆமாண்ணா. என்ன ரேட் வருதுங்க? அண்ணா 2 5 ரூபாய் வருதுண்ணா. 5000 ரூபாய். 2500. ஆமாண்ணா 2 கடாயிண்ணா. ரெண்டுமே கடாய். அதிகமா கடாய் தான் விற்பனை கொண்டு வரும். ஆமாண்ணா. மூட்டுக்குட்டி அது கொண்டு வருவாங்க. இருக்குண்ணா மூட்டுக்குட்டி இருக்குண்ணா. சேலம் கருப்பு மூட்டுக்குட்டி இருக்குண்ணா. சரி சரி. இந்த கொடியாடுல எல்லாம் மூட்டுக்குட்டி இருக்குங்களா? இருக்குண்ணா. அதை எடுத்து காட்டுங்க. இதுங்க அண்ணா இது கொடியாடு மூட்டுக்குட்டிண்ணா. பால் நல்லா குடிக்க மாட்டேங்குது. ஆமாண்ணா. ஐயோ போட்டு சாப்பிட்டு. ஆமாண்ணா. என்ன ரேட் வருதுங்க? அண்ணா இது 1700 ரூபாய் வருதுண்ணா. 1700 ரூபாய். நல்லா வளர்ப்புக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்ண்ணா. எத்தனை நாள் பால் காட்டலாங்க? அண்ணா ஒரு மாசம் 1.5 மாசம். பாக்கெட் பால் தானே? இல்லண்ணா இது சென்டர்ல வாங்கி ஊத்திக்கலாம்ண்ணா. கறந்தானே வாங்கி பாக்கெட் பால் ஊத்தக்கூடாதுண்ணா, அது கழிச்சல் எடுக்கும். ஓகே ஓகே. மாட்டு பால் வாங்கி மாட்டு பால் சாயங்காலம் ஆமாண்ணா. ரெகுலரா சொல்றீங்க. ஆமாண்ணா. ஓகே ஓகே. வேற எங்க காட்டுங்க. சர்ஜன் பண்றோம். இது கொடியாடு மூட்டுக்குட்டிண்ணா. அது பொட்டக்கடைங்களா? இல்லண்ணா பொட்டைக்குட்டிண்ணா. பொட்டைக்குட்டி. ஆமாண்ணா. என்ன ரேட் வருதுங்க? அண்ணா இது 2 ரூபா வருதுண்ணா. 2 ரூபா. அழகா இருக்கு. வாங்குறோம் பார்த்தாவே வாங்கிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபைனல் ரேட்டுங்க 1800 ரூபாய். 1800 ரூபாய் கொடுத்துருங்க. 200 ரூபாய் கம்மி வேணும்ண்ணா குட்டி. காலையில இருந்து எத்தனை குட்டி சேல்ஸ் ஆயிருக்கு? ஒரு 5 குட்டி சேல்ஸ் ஆயிருக்கு. 5 குட்டி சேல்ஸ் ஆயிருக்கு. சரி ஓகே ஓகே. டேய் கிடா குட்டி ஏதாவது இருக்கு? இதுல இருக்கு, எதுல என்னாலும் பாரு. எது கிடா வேற பொருள் கருப்பா வேணுமா கலரா வேணுமா? கலர் குட்டியா? இந்த 2300 கொடு. எவ்வளவு தர்ற? கம்மி விலை. இதுங்க அண்ணா இது நாட்டாடுண்ணா. இது நாட்டாடு. கொடியாடு மாதிரி அழகா இல்லண்ணா கிராஸ்ண்ணா. கிராஸ். ஆமாண்ணா. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. என்ன ரேட் வருங்க? அண்ணா 2100 ரூபாய் வருதுண்ணா. 1900 ரூபாய் கொடுத்துடலாம்ண்ணா. வெளியூர்காரங்களுக்கு மட்டும் கம்மி உள்ளூர்காரங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் கம்மி பண்ணலாம்ண்ணா. வெளியூர்ல இருந்து ரொம்ப லாங்ல இருந்து வராங்க. ரொம்ப லாங்ல இருந்து வந்தாங்கன்னா ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கம்மி பண்ணலாம். ஆமாண்ணா. இப்போ மலை ஈரத்துல இப்படி இவ்வளவு குட்டி வச்சு சமாளிக்கிறீங்க? ஆனா நம்ம தானே பாதுகாப்பா வச்சுக்கணும்ண்ணா. சாக்கு போட்டு கீழே சாக்கு போட்டு வச்சுக்கணும். இவ்வளவு குட்டிக்குமே பால் காட்டணும். ஆமாண்ணா பால் காட்டணும்ண்ணா. எத்தனை லிட்டர் செலவாகுது? ஆனா 5 குட்டிக்கு வந்து 1 லிட்டர் செலவாகும்ண்ணா. ஒரு நாளைக்கே ஒரு நேரத்துக்கா? ஒரு நேரத்துக்கு. அப்பனா கிட்டத்தட்ட ஒரு 40 குட்டி வச்சீங்கன்னா எவ்வளவு பால் செலவு? 40 குட்டிங்கன்னா ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் வந்துரும்ண்ணா நேரத்துக்கு. ஒரு நேரத்துக்குண்ணா. 2 நேரத்துக்கு 14 லிட்டர். 14 லிட்டர் வரணுமா? ஓகேண்ணா. 2 நேரத்துக்கு 14 லிட்டர். அண்ணா இது எட்டயபுரம் பொட்டு குட்டிங்கண்ணா. சூப்பரா இருக்கு. போன வாரத்துக்கு வரவா இந்த வாரத்துக்கு? இல்ல இந்த வாரத்து வருவோண்ணா. இல்லண்ணா அது பால் கலையுதுண்ணா. ஆமாண்ணா. இன்னும் இத்த சோறுக்கு இன்னும் பால் குடிக்கிறீங்க? ஆமாண்ணா பால் ஊட்டணும்ண்ணா. சரி சரி. ஃபைனலா இது என்ன ரேட் வருது? அண்ணா 4500 ரூபாய் வருதுண்ணா. 4500 வருது. அது கம்மியா? 4200 கொடுக்கலாமா? 4200 நிறைய குட்டிகள். அம்மா நீங்க கையில வச்சிருக்க ரெண்டு என்ன ரேட் வருதுங்க? 3 வருதா? என்ன ரேட்னா குடிப்பீங்க? 300 கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. அண்ணா என்ன ரேட் வரைக்கும் இங்க குட்டி வேலைக்கு போயிட்டு இருக்குதுங்க? 4500 இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இப்ப 4500 எந்த குட்டி போகுதுங்க? எடுங்க எடுங்க.
ஓ செம்பிளி 4500. இது வந்து எட்டயபுரம் செம்பிளிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஆடு வாங்குறதுக்கு வந்துட்டு குன்னத்தூர் வந்து திருப்பூர் மாவட்டம் வாரந்தோறும் திங்கட்கிழமை ஏன்னா குட்டி வேணுங்களா? இவர்கிட்ட நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருக்கோம். நிறைய பேர் வாங்க நல்ல குட்டியாக பார்த்து நீங்களும் வாங்கணும். இந்த வீடியோ